அடுத்த செய்தி. யார் அந்த சாரை காப்பாற்றும் சிறப்பு புலனாய்வு குழு? பொங்கி எழுந்த உயர்நீதிமன்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், முக்கிய அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் என்கிற உண்மையை சைபர் கிரைம் அதிகாரி ராகவேந்தர் ரவி வெளியிட்டார். இவர் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த 3 IPS அடங்கிய குழுவின் உதவியாளராக செயல்பட்டார். ஆனால் சென்னை அடையாறு காவல்துறை சார்ந்த 6 போலீசார் இதில் சம்பந்தப்பட்டதாக அவர் சொன்னதை அடுத்து காவல்துறை வட்டாரங்களிலிருந்து அவருக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. இன்னும் சொல்லப்போனால் அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட போவதாகவும் கூறப்பட்டது. இந்த நெருக்கடி காரணமாகவே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். முக்கியமாக இந்த 3 பெண் IPS அதிகாரிகளும் அவருக்கு எதிராக இருந்துள்ளார்கள். காவல்துறை அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்கிற உண்மையை அவர் உடைத்ததால் அவரை உயர்மட்ட காவல்துறை அதிகாரியிடம் இந்த பெண் IPS காட்டிக் கொடுத்துள்ளார்கள். இதனால்தான் அதிர்ச்சியடைந்த ராகவேந்தர் ரவி ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு வெளியேறிவிட்டார். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் FIR இணையத்தில் கசியவிட்ட காவல்துறை அதிகாரி மீது இதுவரை இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றபோது மாணவியின் FIR-ஐ இணையத்தில் கசியவிட்ட காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து அந்த 25 லட்சத்தை வாங்கி மாணவிக்கு இழப்பீடாக கொடுக்குமாறு கூறியிருந்தார்கள். இப்படி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகுதான் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த பெண் IPS குழுவினர் தங்களது செயல்பாட்டை மாற்றத் தொடங்கினார்கள். அதாவது FIR-ஐ கசியவிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டு இணையத்தில் கசிந்த அந்த FIR-ஐ பதிவேற்றம் செய்த பத்திரிகையாளர்கள் பக்கம் அவர்கள் திரும்ப தொடங்கினார்கள். அதோடு சில முக்கிய பத்திரிகையாளர்களின் மொபைல்களை பறித்து கொண்டு அவர்களிடத்தில் IPS குழுவினர் விசாரணை நடத்தினார்கள். இந்த நிலையில்தான் சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவின் இந்த செயல்பாடு பத்திரிகையாளர்களின் அடிப்படை உரிமையை மீறும் வகையில் உள்ளது, ஊடகத்தினருக்கு தடை விதித்தால் நாட்டில் ஜனநாயகம் இருக்காது என்று இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் அளித்தார்கள். இதையடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி விடுத்துள்ளது. அதில் மாணவியின் FIR-ஐ காவல்துறையினர் இணையத்தில் பதிவேற்றம் செய்த நிலையில் பத்திரிகையாளர்களிடமிருந்து இதுகுறித்து விசாரணை நடத்துவது ஏன்? அவர்கள் மாணவியின் அங்க அடையாளங்களை வெளியிட்டார்களா? இந்த FIR-ஐ பொறுத்தவரை முழுக்க முழுக்க காவல்துறை சம்பந்தப்பட்டது. அதனால் இது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தினீர்களா? அவர்கள் அது குறித்து என்ன விளக்கம் கொடுத்தார்கள்? அது குறித்த அறிக்கையை முதலில் நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள். FIR-ஐ காவல்துறை இணையத்தில் பதிவேற்றம் செய்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரிக்காமல் பத்திரிகையாளர்களை விசாரணை நடத்துவது ஏன்? இந்த வழக்கை வேறு பக்கம் திசை திருப்ப முயற்சி செய்கிறீர்களா? பத்திரிகையாளர்களிடம் கைப்பற்றிய மொபைல்களை முதலில் அவர்களிடத்தில் ஒப்படையுங்கள் என்று நீதிமன்றம் IPS குழுவினரிடத்தில் அதிரடி உத்தரவு போட்டுள்ளது. அந்த வகையில் ஆரம்பத்தில் மாணவி விவகாரத்தின் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்க களமிறங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் இப்போது காவல்துறையினரை பாதுகாக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதனால் யார் அந்த சார் என்பதை இவர்கள் கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே ஞானசேகரன் விசாரணையில் யார் அந்த சார் என்பதை சொன்னாலும் எப்படி இப்போது FIR-ஐ லீக் அவுட் செய்த காவல்துறையினரை பாதுகாக்கிறார்களோ அதே போன்றுதான் அந்த யார் அந்த சாரையும் மூடி மறைப்பார்கள் என்கிற அதிர்ச்சி தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன. அந்த அளவுக்கு 3 பெண் IPS அதிகாரிகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனைப்படி செயல்படாமல் தற்போது ஆளுங்கட்சிக்கும் காவல்துறைக்கும் அடிபணிந்து இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாபர் மசூதி போன்று சித்தரிக்கும் தமிழக அரசு. உயர்நீதிமன்றத்தில் நடந்த விவாதத்தால் வெடித்த பரபரப்பு. தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இந்துக்கள் எழுச்சி பெற்றுவிடக்கூடாது, அப்போதுதான் சாதி ரீதியாக அவர்களை பிரித்து தொடர்ந்து ஓட்டு வேட்டையாட முடியும் என்கிற எண்ணத்திலேயே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகவே இந்துக்கள் சாதிகளை மறந்து இந்து என்கிற உணர்வுடன் ஒன்றாகிவிடக் கூடாது என்பதை தடுக்கும் முயற்சிகளில் திமுக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் பாஜகவோ இந்துக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தமிழ் கடவுள் முருகனின் விவகாரத்தில் அனைவரும் ஆதரவு குரல் கொடுக்குமாறு அழைப்பு விடுத்தார்கள். இதன் காரணமாகவே திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரம் தற்போது தமிழ்நாட்டில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்து மக்கள் ஓரணியில் திரண்டிருக்கிறார்கள். இதை திமுக அரசு துளியும் எதிர்பார்க்கவில்லை. இந்த நிலையில் நேற்று திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க அறப்போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்த இந்து முன்னணியின் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு போட்ட 144 தடை சட்டத்துக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அப்போது இந்து முன்னணி சார்பில் தைப்பூசம் திருவிழாவுக்கு பக்தர்கள் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் 144 தடை உத்தரவால் பெரிய அளவில் சிரமப்பட்டு வருகிறார்கள். அதோடு
ஒரு சிறிய பிரச்சனைக்காக மாவட்டம் முழுவதும் தடை போட்டுள்ளார்கள். அதோடு திருப்பரங்குன்றம் கோயிலின் உரிமைகள் நிலைநாட்டு புனிதத்தை பாதுகாக்க அறவழியில் நடக்கும் போராட்டத்திற்கு திமுக அரசு அனுமதி கொடுக்க மறுக்கிறது என்று வாதிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி, ஒரு சிறிய விவகாரத்துக்கு எதற்காக 144 தடை உத்தரவு போட்டு பெரிதாக்குகிறார்கள் என்று தமிழக அரசு வழக்கறிஞரை நோக்கி கேள்வி எழுப்பிய போது, இந்த பிரச்சனையை சில அமைப்புகள் அயோத்தி மற்றும் பாபர் மசூதி பிரச்சனை போன்று சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள். அதன் காரணமாகவே இந்த தடை உத்தரவு போடப்பட்டதாக தெரிவித்துள்ளார்கள். அதற்கு நீதிபதிகள், ஜனநாயக நாட்டில் ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது, அதற்கு அனுமதி கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நேற்று மாலை 5 மணிக்கு மதுரை பழங்காநத்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கொடுத்துள்ளார்கள். அந்த வகையில் திமுகவினரை பொறுத்தவரை வட இந்தியாவில் இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாகிவிட்டது போன்று தமிழ்நாட்டிலும் ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த விஷயத்தை பாபர் மசூதி விவகாரத்துடன் ஒப்பிட்டு ஒரு அரசியலாக்கி இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களை பாதுகாக்கும் வகையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அவதூறு பேச்சு. ராகுல் காந்திக்கு எதிராக சபாநாயகருக்கு பரந்த கடிதம். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு முக்கிய எதிர்க்கட்சியாக உருவெடுத்த காங்கிரஸ் கட்சி உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் சோனியா காந்தி அளித்த ஒரு பேட்டியில் ஜனாதிபதி திரௌபதி ஒரு வலுவான தலைவர் இல்லை என்று ஒரு வார்த்தை விட்டிருந்தார். இதற்கு எதிராக மக்களவையில் பாஜக எம்பிகள் உரிமை மீறல் தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது ராகுல் காந்தியும் அதே போன்ற ஒரு விவகாரத்தில் சிக்கி இருக்கிறார். குறிப்பாக ராகுல் காந்தியை பொறுத்தவரை இந்தியாவுக்கு எதிராக கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று சீனா அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது, அதோடு இந்திய நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்து வருகிறது என்று ஒரு வாதம் செய்தார். இதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுப்பு தெரிவித்தார். இந்திய நிலப்பரப்பை ஒரு அடி கூட சீனா கைப்பற்றவில்லை, அதற்கு இந்திய படை இடம் கொடுக்கவில்லை. இப்போது வரை எல்லையில் பாதுகாப்பு படையினர் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அதனால் நம்முடைய நாட்டின் கௌரவத்தை சீர்குலைக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசுவது கண்டிக்கத்தக்கது என்று அவரது பேச்சுக்கே எதிராக பதிலடி கொடுத்தார். அதையடுத்து பாஜக எம்பி நிஷிகாந்த் என்பவர் தொடர்ந்து மக்களவையில் உண்மைக்கு புறம்பாக பேசி வரும் ராகுல் காந்தி மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இதன் காரணமாக இந்த விவகாரத்தில் விரைவில் ராகுல் காந்தி மீது மக்களவையில் விவாதம் நடைபெறவுள்ளது. நண்பர்களே, யார் அந்த சாரை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கி சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு எதிராக பொங்கி எழுந்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் திருப்பரங்குன்ற விவகாரத்தை இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக்க வேண்டும் என்பதற்காக பாபர் மசூதி போன்று சிக்கந்தர் தர்காவை இந்து அமைப்புகள் இடிப்பதற்கு திட்டமிட்டது போன்று திமுக அரசு அதை கட்டமைத்து வருவது மற்றும் அவதூறு பேசிய ராகுல் காந்திக்கு எதிராக சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு பறந்த உரிமை மீறல் நடவடிக்கை கடிதம் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.